நீ எதுக்கு அவங்ககிட்ட இருந்து இந்த கிஃப்ட்டை வாங்கின? ஹரிஷ், நீ ஏன் இப்படி பேசுற? gift தந்தது வேற யாரும் இல்லைல்ல, நம்மளோட பிரதீப் தான். நம்மளோட பிரதீப்பா? ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவன் இவ்வளோ பெரிய கிஃப்ட் தரானா அவன் யாரு? ஹரிஷ், இவ்வளோ சீப்பா பேசாத. பிரதீப் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு தெரியும்ல. பிரதீப் மாதிரி இருக்கிறவங்க என்ன உனக்கு தெரியாதா என்ன? இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இப்படி உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி அவன் தந்தது போல ஒரு காஸ்ட்லியான gift நீ ஒரு தடவை வாங்கி காமி. இல்ல, உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ட்ரை பண்ணி பாரு. அப்புறம் நான் நீ சொல்ற மாதிரி கேட்குறேன். நம்ம சந்தனா மேடம் ஏன் இப்படி ஒரு லோக்கல் ஆளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க? அவன் ஆளும் வண்டியும் எங்கிருந்தோ அதிக விலைக்கு வாங்கின வண்டின்னு பார்த்தாலே தெரியுது. இன்னும் எவ்வளோ நாள் தான் எல்லாரும் முன்னாடி கோமாளி மாதிரி இருக்கிறது? சந்தனாவுக்கு கூட நான் ஒரு வெளிநாள் மாதிரி மாறிட்டேன். 2 வருடங்களுக்கு முன்பு ஹரிஷ் முதன்முறையாக சந்தனாவை பார்த்த உடனேயே மெய்மறந்து நின்றான். அவன் தினமும் ஹேங் அவுட் செய்யும் இடமான பீச்சின் பக்கத்தில் உள்ள இந்த கேஃபேவில் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.